கடலூர் மாவட்டம் தீட்டக்குடி சட்டமன்ற தொகுதி கழுதூர் ஊராட்சியில் வயலில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த பெண்கள் இடிமின்னல் தாக்கியதில் பரிதாபமாக 4 பேர் உயிரிழந்தனர். ஒருவர் மட்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதனை அறிந்த கிழக்கு கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர், மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CVI கணேசன் அவர்கள் நேரில் சென்று விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தவமணி என்பவரை நலம் விசாரித்து மருத்துவர்களிடம் சிகிச்சை பற்றி கேட்டறிந்து ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் திட்டக்குடி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ள 4 பேரின் உடலை பார்வையிட்டு பிரேத பரிசோதனை செய்வதற்கு மருத்துவர்களிடம் ஆலோசனை வழங்கினார். 4 பேரின் பூத உடலுக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது தமிழக அரசு சார்பில் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருந்தார். பின்னர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உயிரிழந்தோரின் இறுதி சடங்கிற்கு தலா 50,000 அவர்களின் குடும்பத்தினரிடம் வழங்கினார். இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் CB ஆதித்ய செந்தில்குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், வட்டாட்சியர், ஒன்றிய செயலாளர் ப. செங்குட்டுவன், நகர செயலாளர் பரமகுரு, தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் KNT சங்கர் மற்றும் கழக நிர்வாகிகள், துறை சார்ந்த அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். நேற்றைய தினம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி கழுதூர் கிராமத்தைச் சார்ந்த கழுதூர் கிராமத்திற்கு அருகில் உள்ள கழுதூர் துணை கிராமமான அரியநாச்சி கிராமத்தில் கழனியில் வேலை செய்வதற்காக சென்ற 5 பெண்கள் எதிர்பாராதமாக மழை பெய்து கொண்டிருந்த போது இடி தாக்கி இடி விழுந்த காரணத்தினால் சம்பவ இடத்திலேயே 4 பெண்களும் இறந்திருக்கிறார்கள். ஒருவர் மட்டும் பெரிதும் பாதிக்கப்பட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் அடிப்படையில் இரவு 2 மணிக்கு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு நான் நேரடியாக சென்று இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை நேரடியாக சந்தித்து அவருடைய உறவினர்களுக்கு ஆறுதலை தெரிவித்து அவருக்கு உதவி செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு இரவோடு இரவாக திட்டக்குடி அரசு மருத்துவமனையிலே வைக்கப்பட்டிருக்கின்ற இறந்தவர்களின் 4 உடல்களையும் இரவு வந்து பார்த்துவிட்டு இந்த குடும்பத்தாருக்கு ஆறுதலை தந்துவிட்டு இன்று காலை மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவு அடிப்படையில் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் CB ஆதித்யா செந்தில் IAS அவர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் நேரடியாக மருத்துவமனைக்கு வந்து அவருடைய உறவினர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி மாண்புமிகு முதலமைச்சருடைய இயற்கைகளையும் அவர்களுக்கு தெரிவித்து மாண்புமிகு முதலமைச்சர்கள் இரங்கல் தெரிவிப்பது மட்டுமல்லாமல் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த தொகை அவருடைய குடும்பத்திற்கு நேரடியாக வங்கிக் கணக்கு சென்றுவிடும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எதிர்பாராமல் நடந்த இந்த நிகழ்வு, அதுவும் என்னுடைய சொந்த ஊரான கழுதூர் கிராமத்தில் வந்திருப்பது மிகவும் எனக்கு வேதனை அளிக்கிறது, மிகுந்த வலியை தந்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சரும் தன்னுடைய இரங்கலை தெரிவித்தோடு குடும்பத்திற்கு உதவி செய்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்திற்கு நான் தொடர்ந்து என்னுடைய உதவிகள் இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் அவருடைய இறுதி செலவிற்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் என்னுடைய சார்பில் ரூபாய் 50,000 அவருடைய இறுதிச் சடங்கு செலவுக்காக
வழங்குகிறேன் என்பதை குறித்துள்ளேன்.